மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. ஐயோ இது கிளி வேண்ட போடு வயிறு ஃபில் ஆயிட்டு. வயிறு ஃபுல் ஆயிடுச்சா அபி? ஒரே ஒரு வாய் இட்லி தான் சாப்பிட்ட, அதுக்குள்ள உனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சா? அம்மா ஃபுல் ஆயிட்டு, பாப்பா இது குச்சி வயிறுல அதான் சீக்கிரமா ஃபுல் ஆயிட்டு. ஒரே ஒரு வாய் இட்லி சாப்பிட்டா ஃபுல் ஆகுற அளவுக்கு உனக்கு அவ்வளோ குட்டி வயிறா? ஆமா குட்டி வயிறுடா, பாப்பா குட்டி பிள்ளை இல்ல, அப்பனா வயிறு குட்டி வயிறு தானா? குட்டி வயிறுக்கு தானே, ஆனா அதுக்குன்னு ஒரே ஒரு வாய் இட்லி சாப்பிட்டா ஃபுல் ஆகுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் குட்டி வயிறு இல்ல அபி. എന്തായാലും ഒരു 2 ഇഡ്ഡലി എല്ലാം കൊള്ളും. നീ 2 ഇഡ്ഡലി സാപ്പിടാട്ടിയും പറവായില്ല, ഒരേ ഒരു ഇഡ്ഡലി എങ്കിലും സാപ്പിട അബി. കാരം അടിക്കുതാ? ശരി, എന്നാ ഞാൻ സാമ്പാർ തൊടാമ വെറും ഇഡ്ഡലി തരാം, അതെങ്കിലും സാപ്പിട അബി. മൈലാഞ്ചി ചട്നിയോ? അതെന്ത് ചട്നിയാണ് അബി? ഞാൻ ഇതുവരെ കേട്ടതേ ഇല്ലയേ. മൈലാഞ്ചി ചട്നി தெரியாதா? அது பச்சை கலர்ல இருக்கும்ல, அதான் மൈലാഞ്ചി ചട്നി. பச்சை கலர்லயோ? புதினா சட்னி அல்லங்க மல்லி சட்னி சொல்றேன்னு நினைக்கிறேன். அந்த சட்னி எல்லாம் வீட்டுல அரைக்கலையே அபி. அப்ப நீ அரைச்சு கூட அப்ப நான் இட்லி சாப்பிட. എന്ത് ഞാൻ അരയ്ക്കാനോ? അയ്യോ അബി, എനിക്ക് സാധാരണമാ தேங்காய் சட்னி தக்காளி சட்னியே அரைக்க தெரியாது அபி. இதுல நீ கேக்குற மயிலாஞ்சி சட்னி நான் எப்படி அபி அரைச்சு கொடுப்பேன்? எனக்கு அதெல்லாம் தெரியாது அபி. அரைக்க தெரியாதா? ஏன் தெரியாது? அம்மா எல்லாம் மயிலாஞ்சி சட்னி அரைக்காங்க, உனக்கு ஏன் தெரியாது? அது உன் அம்மாவுக்கு அம்மாச்சி சட்னி அரைக்க சமையல் பண்ண எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனால உன் அம்மாவுக்கு தெரியுது. எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லையே, அதனாலதான் எனக்கு தெரியல. அச்சோ, உங்க சோடு மாமா செய்ய ஆடுமே சொல்லி தரலையா? சரி, உனக்கு பாப்பா சொல்லி தட்டுமா சோடு மாமா செய்ய? ஓ, உனக்கு தெரியுமா? ஓ தெரியுமே, சோடு மாமா அப்புறம் குழம்பு, அப்போ பிரியாணி, அப்புறம் இட்லி எல்லாமே செய்வேனே. ஓ, இதெல்லாம் எனக்கு செய்ய தெரியுமா? பரவாயில்லையே அபி. அம்மா, எனக்கு எல்லாமே செய்ய தெரியும். எப்படி செய்யணும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நம்ம பாத்திரம் எடுத்துக்கணும், அதுல தண்ணி ஊத்தி, அப்புறம் அதுல சோடு மாவு போட்டு, அப்புறம் உப்பு போட்டு, சக்கரை போட்டு கலக்கி 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 மாவு செய்யணும். உப்பு சக்கரை மாத்திரம் போட்டா மதியோ? அப்புறம் காரத்துக்கு ஒன்றும் போட வேண்டாமா? காரத்துக்கு அம்மா நிறைய மிளகா தூடி போட்டுடலாம். மிளகா தூடி போட்டா நல்லா காரமா இருக்கும். அம்மா, உப்பு சக்கரை மிளகா தூடி அப்புறம் அடிச்சு எல்லாமே போட்டு கலக்கி கலக்கி செஞ்சாக்கா நமக்கு பிரியாணி வந்துடும். பரவாயில்லையே, அபியோட பிரியாணி ரெசிபி சூப்பரா இருக்கே. ஐஷுமா, சேட்டா வா சேட்டா. ஏ அபி, வாள் இங்கதான் இருக்கியா? உன் அம்மா உன்னை அங்கெல்லாம் காணும் தேடிட்டு இருக்கா. அப்பா, நான் ஐச்சு கூட தான் இட்லி சாப்பிட்டீக்கா. அப்புறம் ஐச்சுக்கு பிரியாணி செய்யவே தெரியாது சொன்னாயா, அதான் நான் பிரியாணி செய்ய சொல்லி கொடுத்துட்டேன். யாரு நீ? ஐஷுக்கு பிரியாணி செய்ய சொல்லி கொடுத்துட்டு இருக்கியா? நீ சொல்லி கொடுத்து ஐஷு பிரியாணி செஞ்சு அதை நாங்கெல்லாம் சாப்பிட்ட மாதிரி தான். நீ ஐஷுக்கு பிரியாணி சொல்லி கொடுத்ததெல்லாம் போதும், அங்க உன் அம்மா உன்னை தேடிட்டு இருக்கா பாரு குளிக்க வைக்கிறதுக்கு. ஐயோ சேட்டா, அண்ணி அபிய தேடிட்டு இருக்காங்களா? நான் அவளுக்கு இட்லி கொடுக்குறேன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். சொன்னியா? அவன் மறந்துட்டு இருப்பா ஐஷு. அவ இல்லனாலே இப்ப இந்த அகில பாத்துக்கிறதுல அவன் பண்ற குறும்புல எல்லாத்தையும் மறந்துடுறா. நீ சொன்னதையே அவன் மறந்துட்டு இருப்பா, அதனாலதான் அவளை தேடிட்டு இருக்கா. சரி சரி, நான் அவளை கூட்டிட்டு போறேன். இந்தா, அப்புறம் உன்னோட ஹாஸ்டல்ல இருந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டா ஐஷு. ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டியா? எப்படி சேட்டா, நான் வராம எப்படி என் திங்ஸ் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாங்க? அது உன் வார்டனுக்கு என்ன தெரியாதா? உனக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்டலுக்கு வர முடியல, ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணணும், இதுக்கப்புறம் ஹாஸ்டலுக்கு வர மாட்டா, வீட்லயே தான் இருக்க போறான்னு சொன்னேன். சரி, அவ திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய்க்கங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் ரூம்ல தான் ரேஷு இருக்காளே, அவ எல்லாத்தையும் கரெக்டா பேக் பண்ணி கொடுத்துட்டா, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன உன்னோட ட்ரெஸ், அப்புறம் உன்னோட பொட்டு வளையல மூக்குத்தின்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் தானே, அதெல்லாம் அவ கரெக்டா எடுத்து வச்சிருப்பா. அப்புறம் உன்னோட புக்ஸ் எல்லாம் எதுவும் எடுக்கல ஐஷு, அது அவளும் ஏதோ யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தா. சரி, நீ அது நீயே வச்சு படிச்சுக்கிற ஐஷு, அவளுக்கு நான் வேற வாங்கி கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். புக்ஸ் எல்லாம் எதுவும் எடுக்கல. உனக்கு எதாவது புக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்ல, நான் புதுசா வாங்கி தரேன். இல்ல சேட்டா, புக்கெல்லாம் எதுவும் வேண்டாம், தேவைப்பட்டா அது அப்புறமா வாங்கிக்கலாம். என்னோட ட்ரெஸ் திங்ஸ் மட்டும்தான், அது ரேஷு கரெக்டா எடுத்து வச்சிருப்பா. சரி ஐஷுமா, நீ ட்ரெஸ் திங்ஸ் எல்லாம் எதுக்கும் கரெக்டா இருக்கான்னு பாரு, ஏதாவது மிஸ் ஆயிருந்தாலும் சொல்லு, அப்புறமா ரேஷு கிட்ட சொல்லி கொண்டு வர சொல்லிக்கலாம். சரி சேட்டா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கிறது போதும்.
சரி ஐஷுமா, அப்புறம் நீ மாத்திக்க வேற ட்ரெஸ் இல்லைன்னு சொன்னியா, என்னால நைட்ல எங்கேயுமே வாங்கவே முடியலடா. அதான் சரின்னு காலையில விடிஞ்சதுமே முதல் வேலையா ஹாஸ்டலுக்கு போய் உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். சரி சேட்டா, ஞானே ஹாஸ்டலுக்கு போய் எல்லாம் கொண்டு வரணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீயே எல்லாம் எடுத்துட்டு வந்துட்ட. இல்லடா, அது நீ வந்ததுல இருந்தே சொல்லிட்டு இருக்க ஹாஸ்டலுக்கு போய் ட்ரெஸ் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணும்னு. ஆனா எங்கடா எனக்கு நேரமே கிடைக்கல. அதுவும் முன்னாடியாவது நம்ம ஹாஸ்பிட்டல் போது எப்ப வேணா போய்க்கலாம், எப்ப வேணா வந்துக்கலாம். ஆனா இப்ப அப்படி இல்ல, வேற ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணிருக்கேன்லடா. அதான் கொஞ்சம் லீவ் எல்லாம் கிடைக்கல. இன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயான, அதான் போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். சரி சேட்டா, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல. சரிடா, அப்ப நீ எல்லாம் இருக்கான்னு பாரு, இல்ல வேற ஏதாவது வேணும்னாலும் கேளு, அதுக்கப்புறமா வாங்கிக்கலாம். சரி நீ பாரு ஐஷுமா, ஷைலு வேற அபியை தேடிக்கிட்டு இருக்கா, நான் அவளை கூட்டிட்டு போறேன். சரி சேட்டா, அப்புறம் அன்னிக்கிட்ட சொல்லி அபி எதுவுமே சாப்பிடல, நான் சாப்பிட கொடுத்துட்டேன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. சாப்பிடலையா? ஏன் அபி ஒன்னும் சாப்பிடல? ஐஷு சாப்பிட கொடுத்தால, ஏன் சாப்பிடல? அப்பா, அது ஐட்டோ இக்கலி தான் கொடுத்தா. இது இக்கலி பிடிக்காதுல்ல, தோசை தான பிடிக்கும், அதான் சாப்பிடல. ஐயோ சேட்டா, இட்லியே சாப்பிட மாட்டேன், எனக்கு தோசை சுட்டு தானே கேட்குறா. நான் எங்கிருந்து அவளுக்கு தோசை சுட்டு கொடுக்கறது? அதனால அவ எதுவுமே சாப்பிடல. நீ அன்னிக்கிட்ட சொல்லி தோசை ஏதாவது செஞ்சு கொடுக்க சொல்லி சேட்டா. அட நீ வேற ஐஷு, தோசை சுட்டு கொடுத்தா மட்டும் அப்படியே சாப்பிட்டுருவாளா? தோசை கொடுத்தா இட்லி வேணும்னு கேட்பா, இட்லி கொடுத்தா தோசை வேணும்னு கேட்பா. இட்லி தோசை ரெண்டுமே சுட்டு கொடுத்து பாரு, எதுவுமே வேண்டாம் எனக்கு பூரி வேணும்னு கேட்பா. குறும்பி, உன் அம்மாவை பாடப்படுத்துறது பார்த்தாதுன்னு இங்க ஐஷுவையும் பாடப்படுத்திட்டு இருக்கியா? சாப்பிடுற விஷயத்துல இவ இப்படிதான் ஐஷு, எல்லாரையும் பாடப்படுத்துவா. இவ ஒழுங்கா சாப்பிட்டுக்கிறது யாருக்கிட்டனா அவங்கிட்ட மட்டும்தான். சரி அந்த இட்லியை கொடு, நான் அவன் அம்மா கிட்டே கொண்டு போய் கொடுக்குறேன். இல்லாட்டி அவன் தான் அங்க இருக்கானே, அவன் ஊட்டி விட்டுக்குவான். கொடு. சேட்டா, அவனுக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு நேரமாச்சுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு அபிக்கு ஊட்டி விடலாம் டைம் இருக்காது. ஞானே ஊட்டி விடட்டுமா? டே என்னடா புருஷன் மேல அக்கறையா? ஐயோ சேட்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி அவனையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உன் அன்னிக்கிட்டே கொண்டு போய் கொடுக்குற, அவ ஊட்டிக்கு வா. கொடு. அபி வாடா, அம்மாட்ட போலாம். அம்மா உனக்கு இட்லியோ தோசையோ இனி உனக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுப்பாவா. வாளு, நீ முதல்ல வா என் கூட. பூரி இல்ல உமா, பூரி கட்டையாலேயே கொடுப்பாவா. சரி ஐஷுமா, நீ மாத்திக்க ட்ரெஸ் இல்லைன்னு சொன்னல, ட்ரெஸ் மாத்திக்க நான் அப்படியே கூட்டிட்டு போறேன். சரி சேட்டா. ரேஷு எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிருப்பா. எல்லாம் இருக்கான்னு அப்புறம் பார்க்கலாம். முதல்ல ட்ரெஸ் மாற்றணும். ஆடை மூடும் ஜாதி பூவின் அங்கம் பார்த்தேனே, அங்கே சொர்க்கம் இல்லை இல்லை இங்கே பார்த்தேனே, சுல்தானே சுல்தானே சுல்தானே. சேடா, நீ போல வந்த? இது என்ன கேள்வி? இது ஏன் ரூம், நான் எப்ப வேணாலும் வருவேன், எப்ப வேணாலும் போவேன். சேடா விளையாடாத. நீ ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்கும்போது நீ உள்ள வந்தியா? வந்திருக்கலாம், வராமையும் இருக்கலாம். சேடா இங்க பாரு, இந்த விஷயத்துல விளையாடாத, எனக்கு கோவம் வந்துரும். சரி நீ ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்குமோ நான் உள்ள வந்துட்டேனே வச்சுக்குவோம். அதனால இப்ப என்ன? நான் உன் புருஷன் தானே, வேற யாரும் இல்லையே. அதுக்கு என்ன, என் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்குமோ எனக்கே தெரியாம பாப்பியா? ஏன் பார்த்தா என்ன தப்பு? அப்போ நீ பாத்தியா? ஓ பார்த்தனே. ஏன் உனக்கு டவுட்டா இருக்கா? சரி இப்ப நான் அதை கிளியர் பண்ணட்டா? உனக்கு ஆல்ரெடி இடுப்புல மச்சம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இடுப்புல இல்லாம வேற ஒரு இடத்துல கூட மச்சம் இருக்கு, சொல்லட்டா? அடச்சி, நீ இவ்ளோ சீப்பா பிஹேவ் பண்ணுவேன்னு நினைக்கல. நீ மத்த விஷயத்துல எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீ ரொம்ப நேர்மையானவன் நினைச்சேன். நேத்து கூட நீ எனக்கு உன்கிட்ட இருந்து வேற எதுவுமே தேவையில்லை, ஃப்ரெண்டா நீ என்கிட்ட பேசினா மட்டும் போதும், சாதாரணமா பழகினா மட்டும் போதும்னு சொன்னேன். அதையெல்லாம் நம்பினேன். ஆனா இப்போ உன் புத்தி என்னன்னு காமிச்சிட்டல. ஏய் இரு, சும்மா விளையாட்டுக்கு ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அவ்வளவுதான். நீ ட்ரெஸ் மாத்தும் போதெல்லாம் நான் வரல, நான் இப்பதான் வந்தேன், போதுமா? சும்மா உன்னை டீஸ் பண்றதுக்காக தான் சொன்னேன். நீ ட்ரெஸ் மாத்துறதெல்லாம் ஒன்னும் நான் பார்க்கல. அப்படி உன் பெர்மிஷன் இல்லாம திருட்டுத்தனமா பார்க்கணுங்கிற அவசியமும் எனக்கு இல்ல. நான் பார்க்கணும்னு நினைச்சா அதை நான் டைரக்டாவே பார்ப்பேன், அதுக்கு எனக்கு உரிமையும் இருக்கு. இப்படி தெரியாம எல்லாம் பண்ண மாட்டேன், சரியா? இல்ல, நீ போய் சொல்ற. இப்ப நான் கோவப்பட்டேங்கிறதுக்காக சமாளிக்காத. நான் ட்ரெஸ் மாத்தும் போது நீ பாத்தியா இல்லையா? ஏய் அதான் சொல்றேனே, பார்க்கலடி. இல்ல, நீ பாத்துருக்க. ஏய் அதான் பார்க்கல, சும்மா சொன்னேனே. அப்புறம் பாத்துருக்கேன்னா எனக்கே தோணலனாலும் இவ பார்க்கணும்னு தோண வச்சிருவா போல. இல்ல, நீ பாத்துருக்க. பார்க்காமையா மச்சம் எங்க இருக்குன்னு சொல்றேன்னு சொன்ன? ஓ, அப்ப இடுப்பு தவிர வேற இடத்துல மச்சம் இருக்கா? இங்க பாரு, இந்த விஷயத்துல விளையாடாத, எனக்கு கோவம் வருது. ஐயோ சரி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு வேற இடத்துல மச்சம் இருக்குன்னு நான் சொன்னதுதான் பிரச்சனையா? சரி மச்சம் இல்ல, போதுமா? மச்சம் இல்லனா அப்ப மச்சம் இல்லன்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்ப நீ பாத்துருக்க. ஏய் என்னடி இது வம்பா போச்சு? மச்சம் இருக்குனாலும் கோவப்படுற, இல்லனாலும் கோவப்படுற, அப்புறம் நான் வேற என்னதான் சொல்லணும்?
ஐயோ, என் ட்ரெஸ் மாத்தும் போது நீ பாத்தியா இல்லையா அத சொல்லு. ஐயோ அல்லா, அதான் பார்க்கலன்னு சொல்றேனே. நீ பார்க்கலன்னு சொன்னா அதை நான் எப்படி நம்புறது? எப்படி நம்ப வைக்கணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீ பாத்தியா இல்லையான்னு எனக்கு தெரியணும். அவசியம் தெரியணுமா? அதே அவசியம் தெரியணும். சரி, நீ ட்ரெஸ் மாத்தும் போது நான் பார்த்தனா இல்லையான்னு நீ நம்புற மாதிரி சொல்ற. இங்க வா. என்னோட லைலா வர்றாள மேலா, சிக்னலே கிடைக்கல நெஞ்சில கூலா ஊத்துது கோலா, தாகமே அடங்கல. சேடா, ஒழுங்கா உண்மையை சொல்லு. நீ பாத்தியா இல்லையா? ஐஷு, சத்தியமா நான் பார்க்கல. ஒருவேளை நான் பார்த்திருந்தா இப்போ இப்படி உன்கிட்ட நான் உட்காந்து பேசிட்டெல்லாம் இருந்திருக்க மாட்டேன். இங்க சீனே வேறையா இருந்திருக்கும். வேற என்ன புரியல? உனக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். இரு, எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒண்ணும் வேண்டாம். அதான் நீ பார்க்கலன்னு சொல்லிட்டல. சரி விடு, நான் நம்புறேன். நான் போறேன். இரு, அப்படி எப்படி விட முடியும்? என்ன பண்ற விடு. இரு, உன் சந்தேகத்தை நான் தீர்த்து வச்சேன்ல, இப்ப என் சந்தேகத்தை நீ தீர்த்து வை. உனக்கு என்ன சந்தேகம்? அது நீ ட்ரெஸ் மாத்தும் போது நான் சத்தியமா பார்க்கல. ஆனா ஒருவேளை நான் பார்த்திருந்தா என்ன பண்ணிருப்ப? அதான் நீ பார்க்கல, அப்புறம் எதுக்கு அது? எனக்கு தெரியணும். நான் பார்க்கல, ஆனா நான் பார்த்திருந்தா நீ என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியணும். அது சொல்ல இஷு, ஒருவேளை நான் பார்த்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? கோவப்பட்டிருப்ப, திட்டிருப்ப. அதுக்கும் மேல சொல்லு, அதுக்கும் மேல என்ன பண்ணிருப்ப? தெரியலங்கிறது பதில் இல்ல ஐஷு. நான் சொல்லட்டுமா? நீ எதுவும் பண்ணிருக்க மாட்ட. ஏன்னா உன்னை நான் அப்படி பார்க்கறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கும் அதுல சம்மதம் தான். நான் உன்னை அப்படி பார்க்குற உரிமைய நீ எனக்கு எப்போவோ கொடுத்துட்ட ஐஷு. அப்படின்னு யார் சொன்னா? நான் சொல்றேன். உனக்கு சந்தேகமா இருந்தா இப்ப நான் உனக்கு புரிய வைக்கிறேன் பாரு. என்ன பண்ற? இரு ஐஷு, இப்ப நான் உன் கன்னத்துல கை வச்சனே, உனக்கு என் மேல கோவம் வந்துச்சா? அது கோவம் வரல. வந்திருந்தா நீ என் கையை தட்டி விட்டு இருந்திருப்ப. இப்போ உன் கன்னத்துல நான் வச்ச இந்த கைய வேற எங்க வச்சாலும் உனக்கு கோவம் வராது. ஐயோ, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? இது நல்லா தானே பேசுன. இன்னைக்கு எனக்கு என்ன ஆச்சு? இப்படி எல்லாம் பண்ணி எந்த விஷயத்த நான் அவன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சனோ அது என் வாயாலேயே சொல்ல வச்சிருவான் போல. இல்ல ஐஷு, அவசரப்பட்டுறாத. ஏடா, எனக்கு கோவம் வராதுன்னு யார் சொன்னா? எனக்கு கோவம் வரும். நீ முதல்ல கையெடு. இல்ல ஐஷு, வராது. நான் தான் சொல்றேன்ல. சரி, கோவம் வருதா இல்லையான்னு பாப்போம். நீ என் கண்ணையே பாரு. நான் உன் கன்னத்துல வச்ச இந்த கைய எங்க வேணாலும் வைப்பேன். அப்படி உனக்கு கோவம் வந்தா தாராளமா நீ என் கையை தட்டி விட்டு என் கன்னத்துல பலார்னு ஒரு அறை விட்டுட்டு இந்த ரூமை விட்டு வெளியே போயிடலாம். அப்ப நான் ஒத்துக்கிறேன், எனக்கு நீ எந்த உரிமையும் கொடுக்கலன்னு. ஆனா ஒரு வேளை நான் எங்க கை வச்சாலும் உனக்கு என் மேல கோவம் வரலன்னா அப்போ உன்கிட்ட எனக்கு நீ எல்லா உரிமையும் கொடுத்துட்டேன்னு அர்த்தம். என்ன, டீலா நோ டீலா? ஐயோ ஐஷு, இவன் என்னெல்லாமோ பேசி உன்னை குழப்ப பாக்குறான். ஸ்லிப் ஆயிடாத. அப்போ டீல் ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, நீங்க சொல்லவே இல்லையே. சரி, அப்ப சொல்லு. நான் ஓகே இல்லைன்னு சொன்னா? சாரி ஐஷு, இப்போ இங்க நீ ஓகேன்னு சொன்னாலும் ஓகேன்னு தான் அர்த்தம், ஓகே இல்லைன்னு சொன்னாலும் ஓகேன்னு தான் அர்த்தம். ஸ்டார்ட் பண்ணலாமா? வேண்டாம். டீலிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காதலர் தீண்டாத பூக்களில் தேனில்லை, இடைவெளி தாண்டாத இன்பசம் நான் இல்லை, தொட தொட மலர்ந்ததென்ன பூவே தொட்டவனை மறந்ததென்ன, பார்வைகள் புதிதா ஸ்பரிசங்கள் புதிதா, மழை வர பூமி மறுப்பதென்ன. ஐஷு, நான் உன் கன்னத்துல கை வச்சேன், உனக்கு கோபம் வரல. இப்போ உன் உதட்டுல கை வச்சிருக்கேன், இப்பவும் உனக்கு கோபம் வரல. கோபம் வரலன்னு யார் சொன்னா? எனக்கு கோபம் வருது. இல்ல ஐஷு, உனக்கு கோபம் வரல. நான் தான் சொன்னனே, உனக்கு கோபம் வந்திருந்தா நீ என் கையை தட்டி விட்டுட்டு என் கன்னத்துல பலார்னு ஒரு அறை விட்டுட்டு இந்த ரூமை விட்டு வெளியே போயிருப்ப. உனக்கு கோபம் வரல ஐஷு. அதெல்லாம் இல்ல, எனக்கு கோபம் வருது. கையெடு.
ஐஷு இப்பவும் சொல்றேன், உனக்கு என் மேல கோவம் வரல. கோவம் வந்திருந்தா நீ என் கையை தட்டி விட்டு இருந்திருப்ப. ஆனா இப்ப நீ என் கையை இறுக்கமா பிடிச்சிருக்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கையை எடுத்துறாதன்னு அர்த்தம். ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல. நீ முதல்ல கையிடு. ம், டீலிங் இன்னும் முடியல. இப்ப நான் உன் உதட்டுல கை வச்சேன், உனக்கு கோவம் வரல. இப்ப நான் உன் கழுத்துல கை வச்சிருக்கேன், கோவம் வருதா? ஏடா, ம், கோவம் வரல. இப்போ அதுக்கும் கீழே நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன். ஏடா ஃபோன் அடிக்குது. என்ன விடு, நான் போறேன். ஐஷு நில்லு. ச்சே, நல்ல சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன். எவன்டா அவன் நேரங்காலம் தெரியாம? இந்த சக்தி தான் இவனை. என்னடா சக்தி? டேய் மச்சான், கையில ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்குடா. டேய், என்னடா சொல்ற? ஆமாடா மச்சான், நேத்து கையிலுக்கு வயிறு வலின்னு அப்பதான் ஃபோன் பண்ணுச்சுல. நான் கூட இப்ப விளையாடுறான்னு நினைச்சேன்டா. ஆனா உண்மையாவே அவளுக்கு வயிறு வலிடா. ரொம்ப வயிறு வலின்னு சொல்லி அப்பதான் அவளை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்குடா. ஐயோ சரி, கையலுக்கு இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? அம்மா எந்த ஹாஸ்பிட்டல்? டேய், இங்க பக்கத்துல இந்த எஸ்எம் ஹாஸ்பிட்டல்டா. டாக்டர் எல்லாம் எதுவும் சொல்லலடா மச்சான். அவங்க ஏதோ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா மச்சான். டேய், அதெல்லாம் கையலுக்கு ஒன்னும் இருக்காதுடா, நீ ஒன்னும் பயப்படாத. நீ இரு, நான் இப்ப உடனே வரேன். டேய் சக்தி, கையலுக்கு என்னடாச்சு? டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? இல்லடா மச்சான், இன்னும் எதுவும் சொல்லலடா. வாழ சின்னவனே, என் மருமகளுக்கு என்னாச்சு ஏதாச்சுட்டு ஒண்ணு தெரியல. ஆனா எல்லாத்துக்கும் காரணம் இதோ இந்த எடுவட்ட பையதான். கையிலுக்கு வயிற்று வலிக்குதுன்னு போன போட்டு சொன்னா உடனே வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகாம கடைசியில நான் அங்கிட்டு கேட்டு இங்கிட்டு கேட்டு அந்த பிள்ளைய கொண்டாந்து சேர்த்தேன். இம்புட்டு நேரமாய் போச்சு. இனிப்ப என்னாச்சு ஏதாச்சுட்டு ஒண்ணு தெரியல சின்னவனே. எல்லாத்துக்கும் காரணம் தான் இந்த பையதான். ராத்திரி நேரத்துல பொண்டாடியை தனியா விட்டு போட்டு வெளியே எங்கேயும் போகாதலன்னு சொன்னேன். கேட்டானா இவன்? இப்ப மட்டும் இந்த பிள்ளைக்கு எதனா ஒண்ணு ஆகுட்டு அப்புறம் இருக்கு இவனுக்கு. ஐயோ அப்பதா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்பதா. கையலுக்கெல்லாம் எதுவும் ஆகாது. எது ஆகாதுல சின்னவனே, என் மருமகளுக்கு எதுவும் ஆகாது. இருந்தாலும் அந்த பிள்ளை வயிற்று வலின்னு சொல்லும் போதே ஆஸ்பத்திரிக்கு கொண்டாந்துருந்தா இப்ப என்ன எதுன்னு பாத்துருக்கலாம்ல. இம்புட்டு நேரமாய் போச்சு. அந்த பிள்ளை வயிற்று வலின்னு அழுது அழுது அந்த பிள்ளை மயக்க போட்டு விழுதுதான் குளுக்கோஸ் எல்லாம் ஏத்திக்கிட்டு இருக்காவளா. அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குல்ல சின்னவனே. என்னது, கையில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா? ஆமாண்டா மச்சான், மயக்கம் போட்டு விழுந்துட்டா. பிபி வேற லோ ஆயிருக்கு, குளுக்கோஸ் ஏத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலடா. நான் அவனை பாக்குறதுக்கு வீட்டுல இருந்து வரும்போது அவன் நல்லா தாண்டா இருந்தா. அதனால தானடா நான் வந்தேன். இல்ல அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் அவளை அப்படித்தான் தனியா விட்டு வந்திருப்பேனாடா. இந்த அப்பதான் என்னமோ நான் வேணும்னே பண்ண மாதிரி சொல்லுது. என் பொண்டாடிக்கு இப்படி ஆனதுல எனக்கு கவலை இல்லையாடா? நான் வீட்டுல இருந்து வரும்போது நல்லா இருந்தவ திடீர்னு வயிறு வலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னதும் எனக்கு ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சுடா. அதுலயே நான் வீட்டுக்கு போய் பாக்குறேன், இவங்க வீட்டுல காணோம். எங்க போயிருக்காங்க என்ன இதுன்னு தெரியாம எனக்கு அப்படியே மண்டை காஞ்சு போச்சு. அப்புறம் அங்க இங்கன்னு கேட்டு கடைசியில இந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு இங்க வந்து பாத்தேன்டா. இங்க வந்ததுக்கு அப்புறமும் இப்ப வரைக்கும் கையில முகத்தை என்னால பார்க்க முடியல. அவளை பார்க்காம எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்குதுடா. அதெல்லாம் சொன்னா எங்க அப்பதாக்கு எங்கடா புரியுது. என்னமோ நான் வேணும்னே வராம இருந்தேன், நான் வராம இருந்ததுனாலதான் கையிலுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு என்னைய சொல்லிட்டு இருக்குடா. இந்த அப்பதாவே இவ்வளவு வருத்தப்படும் போது அவ என் பொண்டாட்டிடா. அப்ப எனக்கு எப்படிடா இருக்கும்? டேய் சக்தி, அது அப்பதான் கையலுக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற வருத்தத்துல பேசுதுடா. அதுவும் போன் பண்ணி நீ வரலன்ற கோவத்துல என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நீ பெருசுப்படுத்தாத. இங்க பாரு, கையலுக்கு ஒன்னும் இருக்காது, நீ டென்ஷன் ஆகாத. அம்மா நர்சம்மா, என் மருமகளுக்கு எப்படி இருக்கு நர்சம்மா? அப்புறமா டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் என்ன எதுன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னீங்க. இவ்வளவு நேரமாக்கி ஒன்னும் சொல்லலையம்மா. என் மருமகள் எப்படி இருக்கு? அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. காலையில வந்து அட்மிட் ஆன பேஷண்ட் தானே? ஆமாங்க நர்சம்மா, நான் கூட காலையே கேட்டேனே என் மருமகளுக்கு எப்படி இருக்குன்னு. நீங்க தான் குளுக்கோஸ் எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு, டாக்டர் வரல, டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு சொல்லுவாங்க இங்கே இருக்கேன்னு சொன்னீங்க. சிஸ்டர், அவ என் ஒய்ஃப் தான். வயிறு வலின்னு சொல்லி அட்மிட் பண்ணிருக்காங்க. இப்ப எப்படி இருக்கு சிஸ்டர்? நான் அவளை பார்க்கலாமா? சார், உங்களுக்கு பிபி கம்மியாகி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ நேரம் குளுக்கோஸ் போட்டிருந்தோம். குளுக்கோஸ் ஏறிட்டு இருந்துச்சு. அப்புறம் இன்னைக்கு டாக்டர் வரவும் நேரம் ஆயிடுச்சு. இப்போதான் அவங்க டாக்டர் கிட்ட என்ன எதுன்னு ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்நேரத்துக்கு செக் பண்ணி எல்லாம் முடிச்சிருப்பாங்க. நீங்க உள்ளே போய் டாக்டர் கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுக்கங்க, போங்க. ஓகே சிஸ்டர். மச்சான், நான் உள்ள போய் கையிலுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரேன்டா. சரிடா, நீ போய் பார்த்துட்டு வா. கிளி பேராடி இருளி, நானும் வரேன். என் மருமகளுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியணும்ல. ச்சே, எல்லாம் என்னாலதான் இஷ்யூ. கையலுக்கு இப்படி ஆக்குறதுக்கு நான் தான் காரணம். என்ன சொல்ற? நீ என்ன பண்ண? இல்ல இஷ்யூ, நேத்து நைட்டு சக்தியை நான் தான் டீ குடிக்க கூப்பிட்டேன். நான் கூப்பிட்டதுனாலதான் அவன் வந்தான். ஒருவேளை நான் அவனை கூப்பிடாம இருந்திருந்தா அவன் என் கூட வந்திருக்கவும் மாட்டான். இந்நேரத்துக்கு கையலுக்கு இப்படி ஆயிருந்திருக்காது. கையலுக்கு வயிறு வலின்னு சொன்னதும் உடனே அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து என்ன ஏதுன்னு பார்த்திருப்பான். என்னாலதான் இஷ்யூ அவன் வந்தான். அவன் வந்ததுனாலதானே இப்ப இவ்வளவு பிரச்சனை.
கையலுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணுன்னா அதுக்கு காரணம் நான் தான் ஐஷு. ஏ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ என்ன இப்படியெல்லாம் ஆகும்னு தெரிஞ்சா அவரை கூப்பிட்ட? அது நீங்க 2 பேரும் எப்படியும் இந்த மாதிரி ராத்திரியில வெளியே போறது தானே. அந்த மாதிரி நீங்க சகஜமா வெளியே போனீங்க. அந்த நேரம் பார்த்து கையலுக்கு இப்படி ஆனதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுல உன் மேலேயும் தப்பு இல்லை, சக்தி அண்ணன் மேலேயும் எந்த தப்பும் இல்லை. ஆனா என்ன அப்பத்தான் கால் பண்ணி சொன்னப்பவே உடனே சக்தி அண்ணன் வீட்டுக்கு போயிருந்திருக்கணும். அவர் உடனே வீட்டுக்கு போகாததுனால தானே இப்போ இவ்வளோ பிரச்சனை. சரி, அவர் மட்டும் என்ன வேணும்னா பண்ணாரு, எல்லாம் தெரியாம நடந்து போச்சு. இனி சொல்லி ஒன்றும் ஆகாது. அப்புறம் கையலுக்கு எதுவும் இருக்காது. கையல் நல்லா தான் இருப்பான், நீ பயப்படாத. இல்ல ஐஷு, கையலுக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒருவேளை ஏதாவது ஒண்ணுன்னா அதுக்கு காரணம் நான் தான். எனக்கு கல்யாணத்துக்கு முன்னால நாங்க 2 பேரும் ராத்திரியில வெளியே போயிருக்கோம், ஏன் விடிய விடிய கூட வெளியே இருந்திருக்கோம். ஆனா அதெல்லாம் அப்ப பரவாயில்ல. ஆனா எப்ப அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் ராத்திரியில அவனை வெளியே கூப்பிடுறத நான் தான் கொஞ்சம் நிறுத்தி இருந்திருக்கணும். நான் கூப்பிட்டா என்ன ஆனாலும் எத்தனை மணியா இருந்தாலும் அவன் வருவான். அது அவன் என் மேல வச்சிருக்கிற பாசம். ஆனா அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அவனை கூப்பிடக்கூடாதுன்றத நான் தான் புரிஞ்சுக்கிட்டு அவனை கூப்பிடாம இருந்திருக்கணும். ஆனா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் ஐஷு. சரி விடு, நீ என்ன தெரிஞ்சா பண்ண? நடந்ததெல்லாம் விடு. இப்போ எனக்கு புரிஞ்சதில்ல. இதுக்கப்புறம் ராத்திரியில நீ அவரை கூப்பிடாம இருந்தா போதும். ஏன்னா நீ சொல்ற மாதிரி கல்யாணத்துக்கு முன்ன நீங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. நீ சொல்றது சரிதான் ஐஷு, நான் தான் அதை பத்தி எல்லாம் யோசிக்காம விட்டுட்டேன். ஆனா இப்போ புரிஞ்சுது, இதுக்கப்புறம் சத்தியமா நைட்ல அவனை நான் வெளியே கூப்பிட மாட்டேன். ஆனா இப்போ கையலுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இல்ல ஐஷு? இல்லடா, அவளுக்கு எதுவும் இருக்காது. அதான் சக்தி அண்ணா டாக்டர் கிட்ட என்ன ஏதுன்னு கேட்க போயிருக்காரு இல்ல, அவர் கேட்டுட்டு வரட்டும், என்னன்னு பார்க்கலாம். சரி ஐஷு. அப்பதா கையலுக்கு எப்படி இருக்கு? எந்த பிரச்சனையும் இல்லையே? நான் என்னத்திலே சொல்ல, அது நீயே உள்ள போய் பாருல சின்னவனே. என்ன அப்பதா சொல்ற? கையலுக்கு என்னாச்சு? உள்ள போய் பாருலே.